கைஸ் வெல்கம் டு யுவர் சேனல். இப்போது லேட்டஸ்ட்டாக 1/8/2024 அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஐபிபிஎஸ் பிஓ நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இதுக்கு ஏதோ ஒரு டிகிரி பண்ண அப்ளை பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 4000க்கு மேலே வந்து வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ அதுக்கான டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இப்போ நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா வந்து இப்போது அப்ளை வந்து பண்ணிக்க முடியும். ஓகேவா, இப்போ கிளியராக பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா டேட் வந்து 28/8/2024 இந்த தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான ஃபீயும் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து கிளியராக அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அப்ளை பண்ணுற லிங்க் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்கன்றதையுமே இப்போ நம்ம வந்து ஓரளவு வந்து பார்க்கலாம். ஓகேவா, ஆனால் நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து பார்த்திங்கன்னா பழைய டேட்டு தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது முடிஞ்சு போன டேட்டு தான் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணது வந்து அதில் வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து இருக்காது. அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ உங்ககிட்ட வந்து காட்டணுன்றதுக்காக வேண்டி கிளியராக வந்து காட்டிட்டேன். ஓகேவா, ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நோட்டிஃபிகேஷன் நம்ம வந்து ஒன்ஸ் வந்து கைஸ் இதான் பார்த்தீங்க அப்படின்னா அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஓகேவா, ப்ரொஃபஷனரி ஆஃபீஸர் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங். ஓகேவா, அண்ட் இதில் கொடுத்துருக்கிற டேட்டு 21/8/2024. ஓகேவா, ஸோ இன்றைக்கி தான் வந்து முடியுது. ஓகே, ஆனால் இப்போது எக்ஸ்டெண்ட் பண்ணி 28ஆம் தேதி வரைக்கும் வச்சுருக்காங்க. அப்ளை பண்ணுறவங்க அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. சேலரி அப்படின்னு பார்க்குறப்ப 35,000க்கு மேலே வந்து நல்ல ஒரு சேலரி உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து என்னென்ன பேங்க்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், யூசிஓ பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்தியன் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிட் பேங்க். ஓகேவா, ஸோ இந்த பேங்க்லலாம் உங்களுக்கு வந்து வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 4,400 சொச்சம் வேக்கன்சி கிட்ட இருக்குது. அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த எல்லா பேங்க்லேயுமே வந்து வேக்கன்சிஸ் வந்து செப்பரேட்டாக இருக்கும். அதை நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷனாக லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஏஜ் அப்படின்னு பார்க்குறப்ப மினிமம் 20, மேக்ஸிமம் 30. ரிலாக்ஸேஷன் எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர், ஓபிசிக்கு 3 இயர் வந்திருக்கு. ஸோ இதையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே, ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் வந்து முடிச்சிருந்தாலே போதும், அப்ளை வந்து பண்ணிக்க முடியும். அப்ளிகேஷன் ஃபீஸ் ₹175 எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு. ஜிஎஸ்டி வந்து இன்க்ளூடிங் வந்து இருக்குது, இன்க்ளூசிவ் ஜிஎஸ்டி. ஓகேவா, ஸோ அதுமாரி ₹850 பார்த்தீங்க அப்படின்னா ஆல் அதர்ஸ், அதாவது யூஆர் ஓபிசிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ₹850 வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. இதான் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ். இதுவுமே நீங்கள் 28ஆம் தேதிக்குள்ளே பே பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான எக்ஸாம் பேட்டர்னு தான். ஓகேவா, ஸோ டோட்டலாக உங்களுக்கு 100 கொஸ்டின், மார்க் வந்து மேக்ஸிமம் 100. டைம் வந்து 60 மினிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, 1 ஹவர் கொடுத்துருக்காங்க. லாங்குவேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஆப்டிடியூட்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும், ரீசனிங்லேருந்து இருக்கும். ரொம்ப ஈஸியான டாப்பிக்காக தான் வந்து இருக்குது. ஓகேவா, ரீசனிங் ஆப்டிடியூட் வந்து நீங்கள் கவர் பண்ணால் போதும். ஆனால் ஆப்டிடியூட் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், நல்லா வந்து பண்ணுங்கள். சரியா, ப்ரிப்பரேஷன் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணிக்கோங்க. மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான். டோட்டலாக 155 கொஸ்டின்ஸ், மேக்ஸிமம் மார்க் வந்து 200 வந்து சொல்லியிருக்காங்க. சரியா, இது வந்து மெயின்ஸில் ப்ரிலிமினரியில் நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு அடுத்து மெயின்ஸ் வருவீங்க. மெயின்ஸில் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும். சரியா, இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களுக்கு ஜாப். அப்படின்னா நீங்கள் நல்லா வந்து ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அப்ளை பண்ணுறது நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து பண்ணிக்க முடியும். சரியா, ஹவு டு அப்ளை அப்படின்னு பார்க்குறப்ப 28/8/2024 லாஸ்ட் டேட்டு. www.ibbs.in அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் டைரெக்டாக போய்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரியா, இதான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ். ஓகே, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்லணும். ஸோ அதை லேட்டராக சொல்கிறேன். ஓகே, வேக்கன்சிஸ் டோட்டலாக 4,455 வேக்கன்சிஸ் கிட்ட வந்து இருக்குது. ஓகேவா, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் யூஆர் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் வைஸாகவும் கேஸ்ட் வைஸாகவும் வேக்கன்சியை வந்து செப்பரேட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, ஓகே, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில இதில் வேக்கன்சிஸ் வந்து ஒரு சில கேஸ்ட்டுக்கு வந்து இல்லாமல் இருக்கும். ஒரு சில பேங்க்கில் செக் பண்ணி வந்து பாருங்கள். இதை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும். வேணால் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து என்னென்ன பேங்க்கில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. சரியா, ஓகே. அண்ட் இப்போ எக்ஸாம் சென்டர் அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, நாகர்கோவில், கன்னியாகுமரி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகரில் எக்ஸாம் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் சென்னை, மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகரில் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு சென்டர் வந்து இருக்குது. அந்த என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப வந்து
ஹேண்ட் ரைட்டிங் டிக்ளரேஷன் வந்து நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ணணும். ஃபைல் டைப் ஜேபிஇஜி டைமென்ஷன் 800 x 400 பிக்சல் இருக்கணும். அதோட சைஸ் 50 to 100 கேபிக்குள்ளே வந்து கேட்டிருக்காங்க. என்ன ரைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இருக்கு இல்லையா, இந்த விஷயத்தை தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் கைப்பட எழுதி அப்படின்றதுக்கு பக்கத்தில் ஒரு டேஷ் இருக்கும். அந்த டேஷில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த கேண்டிடேட், ஓகேவா, அந்த இதை நீங்கள் விட்டுறணும், ஓகேவா. அதாவது டேஷில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த கேண்டிடேட், அதாவது நீங்கள் யார் அப்ளை பண்ணுறீங்களோ சர்டிஃபிகேட் உள்ளபடி நேம் கொடுத்து இதை ஃபுல்லாக நீங்கள் எழுதி அதை நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அந்த சைஸில் வந்து கம்ப்ரஸ் பண்ணி அப்லோடு வந்து பண்ணணும். அப்லோடு பண்ணுறப்பயே கிளியராக வந்து கேட்கும், ஓகேவா. ஹேண்ட் ரைட்டிங் டிக்ளரேஷன் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அதில் நீங்கள் அதை வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருக்குது, சிம்பிள் கான்செப்ட் தான். ஏதோ ஒரு டிகிரி பண்ணியிருக்கணும் நீங்கள், ஓகேவா. ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் வந்து பண்ணியிருந்தால் போதும், அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு டிகிரி லோக்கல்லையே உங்களுக்கு வந்து ஜாப் இருக்கும், ஓகேவா. உங்கள் லோக்கல் ஏரியாலேயே வந்து ஜாப் வந்து கண்டிப்பாக இருக்கும். தமிழ்நாட்டுக்குள்ளேயே உங்களுக்கு ஜாப் வந்துருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.